பர்செப்ஷனுக்கு வைத்திலிங்கம் போன்றவர்களும் செங்கோட்டையன் போய் சேர்றது பர்செப்ஷனுக்கு உதவும். அது என்ன அவங்க என்ன பண்ண போறாங்க, அது நல்ல கேட்சா கெட்ட கேட்சான்றது அப்புறமா தெரியுது. இது ஒரு பார்வை. இந்த பர்செப்ஷன்ல ஆமாம் தாவேக்காக்கு அது பலம். வைத்திலிங்கம் போன்றவர்கள் தாவேக்காவில் சேருவாங்கன்னு செய்தி வர்றது தாவேக்காக்கு பலம். இப்போ நிதர்சனமான உண்மைக்கு நான் வரேன். அதாவது அரசியல்னா என்னன்றதுக்கு வரேன். அது பார்வை. அது உண்மையா இல்ல அது அது நிரந்தரமா, அது நடக்குமா, அது வாக்கா மாறுமா, எந்த உத்தரவாதமும் கிடையாது. அது பார்வை, பொது அறிவு பார்வை. இப்போ நிதர்சனத்துக்கு வரும்போது வைத்திலிங்கம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்கா இல்லையா? வைத்திலிங்கம் ஒருவேளை டிவிகேல ஜாயின் பண்ணா ஓரளவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஜாயின் பண்ணா, ஏன்னா அதிமுகல ரெட்டல இல்ல. வான்னா இவர் என்ன சொல்லுவாரு, நான் வந்தா ஓபிஎஸோட தான் வருவேன்னு. அவரு வேணான்னா இல்லைன்னா அவரோட தான் வரும். அப்போ நீயும் வேணாம். திமுகவில் போய் சேர முடியாது. மேபி அவர் திமுகவில் கேட்டால் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அகாமடேட்டிவாக இருக்கார். யார் வந்தாலும் வாங்க, எங்கள் கதவு திறந்தே தான் இருக்குது, யார் வேணாலும் வாங்க. என்னப்பா கடந்த காலத்தில் என்னை பற்றி திட்டினியப்பா, அது பரவாயில்லப்பா, நானே மறந்துட்டேன்ப்பா. சேகர் பாபு பாருங்க எப்படி இருக்கிறாரு, எப்படி இருந்தவர் இப்போ எப்படி ஆக்கியிருக்கோம் பாருங்க. முன்னாடிலாம் ஒரு காலத்தில் இப்படி இப்படின்னு டிஎம்கேவில் பார்த்தா, இப்போ இப்படி இப்படின்றாரு. எப்படி இருந்தாலும் எப்படி ஆக்கி வச்சிருக்க பாருங்க. அதை விடவா நீங்கள் திட்டிட்டீங்க?